But God's children know it's a joyous moment. We will meet the Lord soon. God's people won't vanish any day. In the twinkle of an eye will fly away. No one knows the time or place, so be ready. Be ready today. Are you ready? Are you awake? The King is coming. Make no mistake. God's people won't vanish any day. Up to the clouds. 5:30க்கு என்ன பதில் என்று நினைக்கிறீர்கள்? நாம் இதை பற்றி வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் இதை தவறவிடப் போவதில்லை. பாப்கார்ன், மிகப்பெரிய சோடாக்கள். மேலும் தயவு செய்து ஜோர்டன், இந்த முறை காதல் விமர்சனம் வேண்டாம். உத்தரவாதம் இல்லை. ஏய், நீ இன்னும் வரப்போகிறாய் தானே? இப்போ சொல்லு. ஆமாம், ஒருவேளை. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லா பைபிள் பேச்சுக்கும் மனநிலை இல்லை. நாங்கள் கூட அது முக்கியம் இல்லை. நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஒருவேளை அப்புறமேட்ட நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக சந்திப்போம். நீங்கள் ஒருபோதும் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று யோசித்திருக்கிறீர்களா? எங்க அப்பா சொர்க்கம் என்பது மேகங்களுக்கு மேலே பறப்பது போல் இருக்குமாம் என்று சொல்கிறார். அது மிகவும் அமைதியானது. ஒளிரும், பூமியில எதுவும் இல்லாத மாதிரி. உன் அப்பா ஒரு விமானி மாயா. நம்மில் யாரையும் விட அவர் சொர்க்கத்திற்கு நெருக்கமாக செல்கிறார். அவர் சொன்னார், எந்த விமானமும் உன்னை அங்கே கொண்டு செல்ல முடியாது. இயேசுவில் நம்பிக்கை மட்டுமே அங்கே கொண்டு செல்லும். அப்படியென்றால் நண்பர்களே, கடந்த ஞாயிறு பாஸ்டர் ராப்சர் பற்றி சொன்னதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இயேசுவை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையில் சிறப்பான ஒன்றை வாக்குறுதி அளித்துள்ளார். அதை ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. ராப்சர் என்பது இயேசு வாக்குறுதி அளித்துள்ள ஒரு சிறப்பு தருணம். அந்த நேரத்தில் அவர் வானில் தோன்றுவார், பூமியை தொடாமல் அவரை நம்புகிற அனைவரையும் ஏற்க வருவார். அந்த தருணத்தில் நாமெல்லாம் ஒரு சேர உயர்த்தப்படுவோம். அவரை சந்திக்க வானில் தூக்கப்படுவோம். நாம் இறுதியாக அவரை நேரில் காண்போம், என்றும் அவருடன் இருப்போம். பைபிளில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆண்டவர் தாமே வானத்திலிருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பையுடன் இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்களும் அவர்களுடன் கூடியே மேகங்களில் உயர்த்தப்படுவோம். ஆண்டவரை வானில் சந்திக்க அப்படியே நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம். அது நம்மை ஆச்சரியப்பட வைக்கவில்லை என்றால் என்ன? ஒரு கணம் நாம் இங்கே இருப்போம், அடுத்த கணம் இயேசுவுடன் மேகங்களில் இருப்போம். அது எவ்வளவு மகிழ்ச்சியான நாளாகும்! இயேசு தமது பிள்ளைகள் பயப்படவோ குழப்பமடையவோ விரும்பவில்லை. அதனால் அவர் தமது வருகை நெருங்கி இருப்பதை அறிய பைபிளில் சில அடையாளங்களை நமக்கு கொடுத்தார். நாம் போர்களை பற்றி கேட்போம், இயற்கை பேரழிவுகளை காண்போம், மக்களின் அன்பு குளிர்ந்து போகும், சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் என்று அவர் சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த விஷயங்களில் பல தற்போது நடக்கின்றன. அதாவது பரலோக பேரிடை எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்பதை குறிக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், இது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் எதிர்பார்க்க வேண்டிய நிகழ்வாகும். பரலோக பேரிடை இயேசுவின் 2வது வருகையுடன் ஒன்றல்ல என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். பரலோக பேரிடையில் இயேசு மேகங்களில் தோன்றி தம்மை நம்பி விசுவாசிக்கும் தமது பிள்ளைகளை அவருடன் சொர்க்கத்தில் சேர்த்து கொள்வார். ஆனால் 2வது வருகையில் இயேசு நம்முடன் பரலோக பேரிடையில் அவருடன் சென்ற அனைவருடனும் திரும்பி வந்து உலகை நியாயம் செய்து தமது ராஜ்யத்தை பூமியில் நிறுவுவார். அந்த மகிமையான தருணம் வரைக்கும் நாம் அன்பு செலுத்தி ஜெபித்து மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம் நம்முடைய ஒளியை பிரகாசமாக ஒளிர வைத்து எல்லோரும் அவருடன் செல்ல தயாராக இருக்க முடியும் என்பதற்காக முயற்சிப்போம். ஓ, மீண்டும் பைபிள் பேச்சா?
நீங்கள் எல்லாம் எங்கள் அம்மாவைப் போல பேசுகிறீர்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? அவள் எப்போதும் என்னை ஜெபிக்கவும் கடவுளுடன் இருக்கவும் சொல்வாள். நீங்கள் மக்கள் காற்றில் மறைந்து போவார்கள் என்று நம்புகிறீர்களா? அது உண்மைதான் டைலர். பைபிள் அதை தான் சொல்றது. அது நடந்த பிறகு நம்புறதுக்கு ரொம்ப தாமதமாகிவிடும். சரி, உங்கள் விருப்பம். உங்கள் சிறிய பைபிள் கிளப்பை ரசிக்கவும். நிச்சயமாக சிலர் சிரிப்பார்கள், டைலர் போலவே. ஏனெனில் உண்மையை கேட்கவோ நம்பவோ விட சிரிப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. ஆமாம், ஆனால் நாம் அவரை விட்டுவிடப் போவதில்லை, இல்லையா? இல்லை, நாம் விட மாட்டோம். மனிதா, உலகிலேயே சிறந்த அலுவலக காட்சி இது. நல்லதுதான், ஆனால் இதை விட சிறந்த இடம் ஒன்று இருக்குது. ஒரு நாள் நான் அங்கே இருப்பேன். இதோ ஆரம்பம். மீண்டும் இயேசு விஷயங்களுக்கு திரும்புகிறாயா? விஷயங்கள் இல்லை, உண்மை. மிகவும் தாமதமாகும் முன் நீ நம்புவாய் என்று நம்புகிறேன். நான் விமானம் பறக்கும் போது ஜெபிக்க ஆரம்பித்தால் எனது எரிபொருள் கட்டணத்தில் தள்ளுபடி கிடைக்குமா? இல்ல இல்ல, தள்ளுபடிகள் இல்லை. ஏன்? நீ நேர்மையாக இருக்க முடியாது. உனக்கு முதல் வகுப்பு இருக்கை கிடைக்கும். அந்த சிறந்த இடத்துல என் மனைவியை மீண்டும் பார்க்க விரும்புகிறேன். அவர் மிகவும் சிறப்பானவராக இருந்திருக்க வேண்டும். ஆமாம், ஆனால் என் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்க்கும் தருணமே மிகப்பெரியதாக இருக்கும். நீ உண்மையிலேயே இதையெல்லாம் நம்புகிறியா? ஒவ்வொரு வார்த்தையையும். ரொம்ப மோசமான புயல்களில் அவருடைய சமாதானத்தை உணர்ந்தா நம்பாமல் இருக்க முடியாது. சமாதானமா? நீ என் கூட போதுமான நேரம் இருந்தா ஜேம்ஸ், நீ எதிர்பார்த்ததை விட அதிகம் கிடைக்கும். பிளேக்லி, எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. எனக்கு தெரியல, ஏதோ பெரிய ஒன்று நடக்க போகிறது போல. ஆமாம், காற்றே கூட வேறுபடுகிறது போல, ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறது போல. அல்லது அது நாமாக இருக்கலாம். ஒருவேளை நாம் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க கடவுள் நமக்கு இதை உணரச் செய்கிறார். நீ ராப்சர் பற்றி சொல்கிறாயா? அப்படிதான். இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரலாம். அவர் வந்தபோது சிலர் நாமறிந்த குழந்தைகள் கூட தயார் இருக்க மாட்டார்கள். அதனால தான் நாம் வெறுமனே சேர்ந்து பேசிக்கொண்டு இதை நம்மிடம் மட்டும் வைத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய பள்ளியில இயேசு அவர்களை நேசிக்கிறார் என்று ஒருபோதும் கேளாத குழந்தைகள் இருக்கிறார்கள். அல்லது அவர்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் அது உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை யாரும் விளக்கவில்லை. சிலருக்கு நாம் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். இதை சிந்தியுங்கள். அடுத்த முறையில் அவர்களை பார்க்கும்போது நாம் சொர்க்கத்தில் இருந்தால் அப்பொழுது அவர்களும் நம்முடன் இருக்க வேண்டும். அதனால்தான் நம்மால் முடிந்த அளவு அதிகமான குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும். நண்பர்கள், வகுப்பு தோழர்கள், இங்கே பூங்காவில் இருக்கும் அந்நியர்கள் கூட. இது வெறும் பேசுவது பற்றியது மட்டுமல்ல, நாமும் அதை காட்ட வேண்டும். அன்பாக இருங்கள், வேறுபட்டவர்களாக இருங்கள். அவர்கள் நம்மில் இயேசுவை காணட்டும். நமக்கு எவ்வளோ நேரம் மீதம் உள்ளது என்று தெரியல, ஆனால் இன்னைக்கு நமக்கு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாம் செல்லும் முன் முதலில் ஜெபிப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஏற்கனவே எங்களை உள்ளிருந்து தைரியமாக்கி விட்டீர்கள். உங்கள் அன்பால் எங்களை நிரப்பி விட்டீர்கள். மேலும் நீங்கள் எங்களுடன் இருப்பதை நாங்கள் அறிவோம். உங்களை பற்றியும் உங்கள் அன்பையும் உங்கள் வருகையையும் மற்றவர்களுக்கு சொல்ல நம்பிக்கை வைத்து விட்டதற்கு நன்றி. அன்பும் தைரியமும் கொண்டு பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். I've got my mission and my smile today. I'm stepping out, gonna lead the way. There's a message every kid should hear, that Jesus loves them and he's always near. The sky could open up anytime, any day. So I've got to tell them now, I can't delay.
some kids don't know what the Bible says. They think they've got forever, but not always. So I'll be bold, I'll stand up tall. I'll say Jesus loves you to them all. What if this moment's their only chance? I'll preach the word all day long. I'm gonna tell them I won't wait, that Jesus saves, it's not too late. He's coming soon, maybe today. So I'm gonna show them love his way. Oh, oh, I'm gonna shine the light, tell the world with all my might. He loves you, yes he does. That's why I'm going, sharing his love. I see their eyes, I see their hearts. I pray that Jesus starts a spark. I'm not ashamed, I'm not afraid. I'm telling them so they get saved. Well, I'm gonna tell them I won't wait, that Jesus saves, it's not too late. He's coming soon, any day. So I'm gonna show them love his way. Oh, I'll shout it loud and bright. Jesus is the truth and light. He loves you, yes he does. Come to him now, he's full of love. He loves you, yes he does. So come to Jesus. He's waiting for you. கேப்டன் திரை நேரம். போன கீழே வை, மட்கரண்டியை எடு. நான் ஒரு விஷயத்தின் நடுவில் இருக்கிறேன், இல்லையெனில் இயேசுதான் உனக்கு மெசேஜ் அனுப்பினால் தவிர நான் காத்திருக்க முடியாது. இயேசு மெசேஜ் அனுப்பினாலும் அவரை நான் படித்து பதில் அளிக்காமல் விடுவேன் போல. டைலர் பெஞ்சமின், நீ அந்த வார்த்தையை சொன்னதாக நம்ப முடியவில்லை. நான் இதை முன்பும் சொன்னதை உனக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கு இரவு நீ உண்மையாக கேட்க வேண்டும். இயேசு விரைவில் வரப்போகிறார், நீ தயார் இருக்க வேண்டும். ஐயோ அம்மா, மீண்டும் இதை ஆரம்பிக்கிறீர்கள். நான் உனக்காக தினமும் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் இந்த தேர்வை உனக்காக நான் செய்ய முடியாது. உலகம் என்றென்றும் ஒரே மாதிரியாக இருக்கப் போவதில்லை. நான் அந்த தேவாலய குழந்தைகளில் ஒருவராக இருக்க தயாராக இல்லை. இது தேவாலய குழந்தையா இருக்கிறது பற்றி இல்லை, இது அறிந்திருக்கிறது பற்றி. உன்னை மிகவும் நேசிப்பவர், அவருக்கு தேவை இதுதான், உன் இதயம். Oh, dear little one, the world is not going to be here forever, because just very soon the children of God in this world will be caught up in the sky, going to be with the Lord. That is the rapture. So you have to be ready now. You have to prepare now. Now is the time. Do not be left behind in this wicked world. All that you see now will be gone forever. Come on to the Lord God. Keep your hearts clean and live right, dear little one. நான் தப்பு சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? அப்பொழுது நீ மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். இயேசுவை அறிந்திருப்பதில் உள்ள அழகு அதுதான். அவர் உன்னுடன் அதை கடந்து நடக்கிறார். வணக்கம். இது திடீரென தோன்றினால் மன்னிக்கவும், ஆனால் நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். நான் உங்களை அறிந்திருக்கிறேனா? இன்னும் இல்லை. என் பெயர் மாயா. நான் ஒரு விஷயம் கேட்கணும் என்று நினைத்தேன். நீங்க எவ்வளவு ஆழமா நேசிக்கப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நினைக்கிறது எங்க அம்மா இருக்கலாம். ஏன்? ஏனெனில் உன்னை எந்த மனிதரும் நேசிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக ஒருவரும் உன்னை நேசிக்கிறார். அவர் நட்சத்திரங்களை உருவாக்கினார்,
ஆனால் உன்னை பார்த்து நீ மிகவும் நல்லவள் என்று சொல்கிறார். யார்? நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? இயேசு, தேவனுடைய குமாரன், இரட்சகர் மற்றும் ராஜா. அவர் உலகத்திற்காக மட்டும் வரல, அவர் உனக்காக வந்தார். சோபியா, என் பேரை உங்களுக்கு எப்படி தெரியும்? சில நேரங்களில் கடவுள் உங்கள் இதயத்தில் ஒரு பெயரை வைக்கிறார். உன்னோடது ஒரு ஒளியுடன் வந்தது. அவர் எனக்காக ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனெனில் நீ முக்கியமானவள். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்த்தார். நீ மறைக்க முயற்சிக்கும் வலியையும் அவர் அறிவார். அந்த எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். அதனால உன் வாழ்க்கையில் எதுவும், நான் பேசாத விஷயங்களும் கூடவா? அதுவும் குறிப்பா, அவர் தீர்க்க வரல, அவர் மீட்டெடுக்க, குணப்படுத்த, ஒரு புதிய வாயிலை திறக்க வருகிறார். நான் அவரை அறியவில்லை, ஆனால் அறிய விரும்புகிறேன். அப்படின்னா அவர் ஏற்கனவே அருகில் தான் இருக்கிறார். அவர் கேட்பது, நீ என்னை உன் உள்ளே வரவிடுவாயா? இது பரிபூரணமாக இருப்பது பற்றி அல்ல, இது இயேசுவே துவங்கு என்பதே. இப்போது அதை நீ விரும்புகிறாயா? ஆம், எனக்கு அது வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படின்னால் நம்ம ஜெபிப்போம். எனக்காக வார்த்தை வார்த்தையாக சொல். உண்மையுடன் சொல், உன் ஜெபம் கேட்கப்படும். அன்புள்ள ஆண்டவரே, நான் நம்புகிறேன் இயேசு எனக்காக இறந்தார். எனக்காக இந்த விஷயத்தில் மற்றும் மேலும் அதை மட்டும் கடவுள் அவரை இறந்தவர்களிலிருந்து எழுப்பினார். நான் இயேசு உயிருடன் இருக்கிறார் என்று நம்புகிறேன். நான் இன்று முதல் இயேசுவே என் வாழ்வின் ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்கிறேன். இப்போது நான் நித்திய வாழ்வை ஏற்கிறேன். நான் நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்கிறேன். சவுலேன் பாழ நான் மறுபடியும் பிறந்தவள். நான் பரிசுத்த ஆவியை என் உள்ளத்தில் வாழ அனுமதிக்கிறேன். ஆமேன். தயவு செய்து இப்போது நீ கடவுளின் பிள்ளை. இனி நீ தனியா இல்ல. நீ அவனுடையவன், அவனுடையவள். அவன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். Today, are you ready? Are you awake? The king is coming, make no mistake. God's people gon' vanish any day. Up to the clouds we'll soar away. Keep your heart bright, keep it going, knows the time always, so be ready. ஆமாம், அவர்கள் திரையரங்கில் இருக்கிறார்கள். திரையரங்கில் இருக்கிறாங்க. செலானி, நீ நலமாக இருக்கிறாயா? அங்கே என்ன நடந்தது? ஓ இல்லை, நம்முடைய எலுமிச்சை சாறு போய்விட்டது. இது ரொம்ப மோசம். எனக்கு இந்த காட்சிகள் பிடிக்கல. Soon a trumpet will sound, and up to the sky we'll leave the ground. Jesus will come shining so bright, yeah, and take his children into the light. Are you ready for the rapture? Are you ready, little one? When the trumpet sounds from heaven, will you rise to meet the Lord? Keep your heart so full of love, let his light shine bright and strong. Oh, be ready, little child, the king is coming, it won't be long. The big day's close, it's coming fast. Soon we'll see his face at last,
heaven. Will you rise to meet the Lord? Keep your heart so full of love. Let His light shine bright and strong. Oh, be ready, little child. The King is coming. It won't be long. Oh, it won't be long. Go tell your friends Jesus loves you. இந்த ஜெபம் உனக்காக, எனவே என்னை பின்பற்றி உரைக்கவும். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு எனக்காக மரித்தார் என்று என் இதயத்தில் நம்புகிறேன். கடவுள் அவரை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பினார் என்று நம்புகிறேன். இயேசு உயிருடன் இருக்கிறார் என்று நம்புகிறேன். இன்றைக்கு முதல் இயேசுவே என் வாழ்வின் ஆண்டவர் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் இப்போது நித்திய ஜீவனை பெறுகிறேன். நான் கடவுளின் குழந்தை. நான் மறுபடியும் பிறந்தவன். பரிசுத்த ஆவியை என் உள்ளத்தில் முழுமையாக வாழ அனுமதிக்கிறேன். ஆமென். Changed forever by His hand, living in His promised land. பெனிஷர்கள் In the clouds, I see His light. He keeps me safe on every flight. I fly for Jesus day and night. My heart is His, and that feels right.